بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث، أو كما قال نبينا محمد صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கு அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக இறுதியாக வருகை புரிந்த நம் உயிரினும் இனிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் வாழ்வை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் சங்கையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, வாரம் ஒரு முறை வீசும் வசந்தமாக இந்த ஜும்ஆவை அல்லாஹ் நமக்கு வழங்கி ஒவ்வொரு வாரமும் மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். பேசுவதோடும் கேட்பதோடும் இல்லாமல் தொடர்ந்து அதை குறித்து சிந்திக்கவும் செயல்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறைவாக தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, நாம் ஷாபானுடைய மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே சங்கைக்குரிய ரமதானுடைய மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் அதற்கான எதிர்பார்ப்புகளும் ஏற்பாடுகளும் மஸ்ஜிதின் சார்பாக, மெஹல்லாக்கள் சார்பாக நடைபெறக்கூடியதை நாம் பார்த்து வருகின்றோம். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரை சங்கைக்குரிய ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நம்மை நாம் உடலால், உள்ளத்தால், சிந்தனைகளால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஜும்ஆவின் வாயிலாக அதை நாம் சிந்திக்க ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். எத்தனையோ ரமதானை நாம் சந்தித்து விட்டோம். இன்னும் நிறைய ரமதானை நாம் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ரமதானை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தியவர்களாக, நம்மை நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிய நிலையிலே சந்திக்க வேண்டுமே தவிர, நாம் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து உண்டான தொடர்பை நாம் தூரமாக்கியவர்களாகவோ, நற்பண்புகளை விட்டும் தூரமான மோசமான சிந்தனை உள்ள மனிதர்களாகவோ ரமதானை நாம் சந்திக்க வேண்டாம் என்பதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எனவே இந்த நேரத்தை குறித்து ஹதீஸ்களிலே நபியர்கள் சொல்லக்கூடிய சமயத்திலே இந்த மாதத்தை சஹாபாக்களுக்கு அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய சமயத்திலே சில பல வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒரு மாதம் வர இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அது பரக்கத்துடைய மாதம், கண்ணியம் நிறைந்த மாதம் என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் ஷஹருல் முவாசாத், இது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாசத்திலே நாம் நம்மவர்களோடு வாழக்கூடிய உறவுகளுக்கு மத்தியிலே, சமூகங்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய நேசத்தை, பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விரோதங்களை, குரோதங்களை நாம் குறைத்து கொள்ள வேண்டும்.
வெறுப்புணர்வுகளை நாம் கைவிட்டு விட்டு மன மகிழ்ச்சியோடு நாம் உறவாடக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதை நபியவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம்களில் ஒருவர், முஹத்தீஸ்களில் ஒருவர், அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் முவாசாத் நேசத்தை வெளிப்படுத்துவது என்று சொன்னால் அல் முசாஹமத்து அல் முஷாரகத்து ஃபில் மஆஷி வர் ரிஸ்க், தன்னுடைய சமூகத்திலே தன்னுடைய குடும்பத்திலே அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதும் உணவு போன்ற இதர விஷயங்களிலே அவர் நல்ல பிற மக்களோடு இணைந்து வாழக்கூடிய சிந்தனையுடையவர்களாக ஆகுவது என்று அதற்கு தஃசீரை, அதற்கு விளக்கத்தை வழங்குகிறார்கள். எனவே முஸல்லாவை அலங்கரிப்பது மட்டும் ரமதான் அல்ல. நாம் குர்ஆனையும் தஸ்பீஹ்களையும் கையிலே அதிகப்படுத்துவதோடு நம்முடைய ரமதானை கடந்துவிடக்கூடாது. மாறாக சமூகம் சார்ந்த சில நல்ல மாற்றங்களை இந்த உம்மத் கையில் எடுக்க வேண்டும். ஒரு முஃமின் பிற முஃமினோடு இன்முகத்தோடு அவன் சந்திக்க வேண்டும். பிறரை அவன் வாஞ்சையோடு பார்க்க வேண்டும், வெறுப்போடு அல்ல. தன்னுடைய இரத்த உறவுகளை அவன் கண்ணியப்படுத்த வேண்டும். குறிப்பாக தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளோடும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடும் அவன் ஏதேனும் பிணக்குகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிணக்குகளை அவன் கைவிட வேண்டும். எனவே ரமதான் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் அது. அல்லாஹ் நாடினால் நாம் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் தராபீஹ் தொழுகைகளை நாம் தொழக போகிறோம், அதிகமாக தஸ்பீஹாத்துகளை நாம் செய்ய இருக்கின்றோம். ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி இந்த கோணத்திலே இந்த ரமதானை நாம் அணுக நாம் ஏனோ அஞ்சுகின்றோம். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கோணம். இது மக்களோடு நாம் பயணிக்கக்கூடிய சமயத்திலே ஏதேனும் ஒரு இடர்பாடுகளை நாம் சந்திக்கின்றோம். ஏதேனும் சில பிணக்குகள் ஏற்படுவது சகஜமாக இருக்கின்றது. அது போன்ற சமயத்திலே நமக்கு நபி அவர்களுடைய வழிகாட்டுதல், நபி அவர்களுடைய அழகான உபதேசங்களை ஒரு முஃமின் முன்னிறுத்த வேண்டும். நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸத லயாலின். ஒரு முஃமினுக்கு ஹலால் அல்ல, லா யஹில்லு ஹலால் அல்ல, ஆகுமானதல்ல, தன்னோடு முரண்பட்ட ஒரு சகோதரனை 3 நாட்களுக்கு மேலும் அவரை கண்டு சலாம் சொல்லாமல் இருந்து விடுவது அவருக்கு உகந்ததல்ல, ஏற்புடையதல்ல என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த ஹதீஸுடைய தொடரில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எல்தகையானி சந்திக்கின்றார்கள், இடையில ரோட்ல மார்க்கெட்ல அங்கங்க விசேஷங்கள்ல. யாருது ஹாதா, இவர் முகத்தை திருப்பிக்கிறார், யாருது ஹாதா, அவரும் முகத்தை திருப்பிக்கிறாரு. அவ நபியவங்க இந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு சந்திக்கக்கூடிய சமயத்திலே கூட நீங்கள் கோபங்களை தூக்கி வைத்துக் கொள்வது உகந்ததல்ல. நீங்க போய் அவரோட உறவாடணுங்கிறதுல ரொம்ப அடுத்த விஷயம். பை சான்ஸ் யதார்த்தமா சந்திச்சுக்கிட்டார் ஒரு இடத்துல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு பேருந்து நிலையங்கள்ல, அங்கேயும் ஒரு முகத்தை திருப்பி கொண்டார் என்று சொன்னா அதை நபி அவங்க விரும்பவில்லை. சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, அந்த இருவரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், அங்கே யார் முதலிலே அஸ்ஸலாமு அலைக்கும், என்னுடைய ஈவ பெருசல்ல, நம்முடைய வெறுப்பு பெருசல்ல, மாறாக இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதராக நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அவர்களை விட சிறந்த ஒரு பட்டத்தை நமக்கு யாரும் வழங்க முடியாது என்றல்லவா, அவர்களோட மேன்மையானவர் யார் இருக்கிறார்? அவங்க சொல்றாங்க, அந்த இருவரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் முதலிலே சலாமை கொண்டு தன்னுடைய உறவை மேம்படுத்த முயற்சி செய்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். அவருடைய பார்வையிலே நான் சிறந்தவராக ஆக வேண்டும். சலாம் சொல்வதால் நாம் தரம் தாழ்ந்து விடுவது கிடையாது, என்னுடைய அந்தஸ்தில் எந்த வகையான குறையும் வந்து விடுவது கிடையாது என்ற மனநிலையில் அவர் இறங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கணும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க பேசணுங்கிறதெல்லாம் மார்க்கம் சொல்லல, குறைந்தது ஒரு சலாமையால் நீங்க சொல்ல வேண்டும் என்று நமக்கு நபி அவர்கள் வலியுறுத்த என்று சொன்னால், இந்த ஹதீஸையும் ரமதானுக்கு முன்னால் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வியார்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த காலகட்டம் இருக்கின்றது விளைவுகள் அதிகமாக கூடிய காலகட்டங்கள். எங்கேயாவது பிணக்குகள் இருப்பதாக தகவல் கிடைத்தால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதை அதிகப்படுத்துகிறார்கள். என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு உதாரண சமையல சொல்லுவாங்க, பேனை பெருசாக்கி பெருமாளாக்கி என்னமோ சொல்லுவாங்க.
அது மாதிரி ஊதி ஊதி சின்ன பிணக்குகளையும் பெரியதாக ஆக்குதார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே உண்டான உறவுகள் எல்லாம் கசந்து விட்டது. சகோதரர்கள் எல்லாம் பகைவர்களாக ஆகிவிட்டார்கள். நண்பர்கள் கூட ஏதோ தேவைக்கு தான் பழகக்கூடிய அளவுக்கு இன்று உற்ற உறவுகள் கூட தனித்தனி தீவுகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அது இங்கு பிரச்சனை இல்லை. அவ்வாறு செயல்படுவதை காலத்தின் கட்டாயமாகவும் அதை பெருந்தன்மையாக நினைக்கின்றார்கள். நான் எல்லாம் ஒன்றும் அவனை கண்டுக்கிறது இல்லைங்க, வெளியே சொல்றது அண்ணன் தம்பிங்க பேசும் பொழுது. அவர்கிட்ட எல்லாம் நமக்கு தேவை ஒன்று இல்லைங்க. பார்த்தா இல்லைங்க அவர் பொண்ணு எடுத்துக்கிறாரு, விசாரிச்ச நமக்கெல்லாம் ஒன்றும் அதுல ஈடுபாடு இல்லைங்க. அதாவது பந்தாவா இவருக்கு வெளியே வந்து ஒட்டி உறவாடுறது இல்லை அப்படின்னு வெளியே சொல்றது இன்னைக்கு இந்த காலத்துல ஃபேஷனா போச்சு. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. இது ஒரு பாவத்தை கூட ஃபேஷனாக கருதக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொன்னா இது எவ்வளவு மோசமான மனநிலை நமக்கு மாறி இருக்குது பாருங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் அதுல ஒன்றும் ஈடுபாடு இல்லைங்க, என்னமோ வராங்க போறாங்க, என்னைக்காவது பார்த்தா உண்டுங்க, மற்றபடி எனக்கு அவங்க சம்பந்தம் இல்லைங்க என்பதை பொது வெளியிலே அதை வெட்கமற்ற நிலையில அதை பந்தாவாக சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையிலே நம்முடைய சமுதாயம் இருக்கின்ற சொன்னால் நாம் அந்த ஹதீஸை விட்டு வெகு தூரம் விலகிவிட்டோம். முசல்லாவிலே நம்முடைய நெற்றிகளை வைத்து தேர்ப்பதற்காக வேண்டி மட்டும் ரமதான் அல்ல, தஸ்பீஹ் மணிகளை உருட்டுவது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய கல்பிலே நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகளையும் அகற்றுவதற்காக வேண்டிதான் ரமதானை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். அந்த நோன்பு நம்மை பண்படுத்த வேண்டும், புண்பட்ட உள்ளங்களை அது பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற ஹதீசுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கவனத்தில் எடுத்து நமக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள அந்த பிணக்குகளை, நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கசடுகளை எல்லாம் அகற்றுவதை குறித்து இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்படவில்லையா? ஏற்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், நபியர்களுடைய பேரப்பிள்ளைகள். அண்ணன் ஹசன், தம்பி ஹுசைன், பிணக்குகள் ஏற்படதான் செய்யும். அவ்வாறு பிணக்குகள் ஏற்பட்ட பிறகு 3 நாள் கடக்கின்றது. அவர் ஹுசைன் பேசவே இல்லை, தலையை கீழே போட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. அண்ணன் வந்தாரு, வந்து என்ன செஞ்சாரு, குனிந்து அமர்ந்திருந்த தன்னுடைய தம்பியினுடைய தலையிலே முத்தம் கொடுத்து சலாம் சொல்லி ஆரம்பிச்சார். கசப்புகள் இருக்குது, சகஜம்தான். சலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சார். அந்த ரிவாயத்துடைய தொடர்ச்சியில சொல்றாங்க உலமாக்கள், தம்பி ஹுசைனுக்கும் அந்த பேசணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா தம்பி ஹுசைன் என்ன சொல்றாரு சொன்னா, இன்னக அஹக்கு, இன்னக அஹக்கு, நீங்க தான் பில் ஃபضل மின்னி, யார் முந்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதா நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த சிறப்பை நீங்கள் பெற வேண்டும் அண்ணா, எனவேதான் உங்களுக்கு வழிவிட்டு நான் தலையை கீழே போட்டிருந்தேனே தவிர நான் பிரஸ்டீஜ் ப்ராப்ளமோ, நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா என்ற அந்த மனோபாவத்திலே நான் அமைதியாக இருக்கவில்லை. யார் முந்தி வருகிறாரோ, யார் முதல்ல சலாம் சொல்கிறாரோ அவர்தானே சிறந்தவர். அந்த சிறப்பை பெறக்கூடிய இடத்திலே நீங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர நான் அல்லவே என்று அதை ஒரு பணிவின் வெளிப்பாடாக ஆக்கினார் என்று சொன்னால் அந்த அண்ணன் தம்பிகள் எங்க? இன்று நாம் பிறந்து ஒற்ற உறவாக வாழக்கூடிய அண்ணன் தம்பிகளுடைய வாழ்க்கை எங்க இருக்கு? நிறைய சகோதரர்களாக பிறந்தவர்கள் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த ஹதீஸை ரமதானுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லைங்க, அதுல நாங்க சேர்ந்துதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுல ஒருத்தங்க இருக்கிறாங்களா இல்லையா? கல்யாணம் மாதிரி ஒட்டுக்காதான் இருந்தோம், கல்யாணத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், மனித இயல்பு அது. ஆனால் அந்த போன்ற அப்படி இப்படிகளை கைவிடுவதற்கு தான் இந்த போன்ற மாதங்கள். இல்லை என்று சொன்னால் பராத்திலே கூட அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. போன்ற இரவுகளிலே கூட அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலே சில உதாரணங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். தாபிஇ ரபீஅத் இப்னு ஹதீப் என்ற ஒரு தாபிஇ, சஹாபாக்களுடைய காலத்தை வாழ்ந்தவர். விலை உயர்ந்த ஒரு வாகனம், ஒரு குதிரையை வாங்கிட்டு பள்ளிக்கு வராரு தொழுகைக்கு. அழகான குதிரையை வாங்கிட்டு வந்து தொழுதுட்டு வெளியே போய் பார்த்தா குதிரையை காணோம். நம்ம நல்ல ஒரு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம், வண்டி இல்லை, ஒரு செருப்பு போட்டு வந்த ஜும்மாவுக்கு. நகர பகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது. தொழுதுட்டு போய் பார்த்தா ஷூவை காணோம். என்ன செய்வோம்? நாம மனசார வாழ்த்துவோம். எப்படி வாழ்த்துவோம் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். 5ஆம் களிமா, 6ஆம் களிமா, 8ஆம் களிமாலாம் வரும். அது நம்முடைய இயல்பு தானே. அவங்க பார்க்குறாங்க, வெளியே போய் பார்த்தா வாகனத்தை காணோம். அவங்க சொன்னாங்க, பார்த்துட்டு யா அல்லாஹ், அவங்க சொன்ன துவா பாருங்க, இந்த மாதிரி துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். இதுதான் ரமதானுடைய நோக்கம். என்ன துவா செஞ்சாங்க? எடுத்தவர் ஏழையாக இருக்கலாம்,
ஏழ்மையின் காரணமாக கூட இந்த செயல் அவர் எங்கிருக்கலாம். அவர் ஏழையாக இருந்தால் என்னுடைய இந்த வாகனத்தின் மூலம் அவரை செல்வந்தராக ஆக்கிவிடு, ஹலாலாக ஆக்கினாங்க அவருக்கு. அந்த மாதிரிலாம் பெரிய அந்த பெருந்தன்மை நம்மள்ட்ட இல்லைங்கன்னு நீங்க சொல்லலாம். உருவாக்குங்க, நாம் உருவாகுவோம் இன்ஷா அல்லாஹ். அவர் எடுத்தவர் செல்வந்தராக இருந்தால் அவரை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் துவா செஞ்சாங்க. நாம இன்னைக்குமா துவா செய்வோமா? இன்னைக்கு நாம யாரும் பிறரை மன்னிக்க தயார் இல்லை. கோபம் பிறர் மீது யாருக்கும் யாரையும் பிடிக்கல. இன்னைக்கு மனைவி கோபம் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கோபம் கொண்டு டென்ஷன் ஆகிறோம். கோபம் இருந்தா என்ன தெரியுங்களா? அடுத்தவர் செய்யக்கூடிய தவறுக்கு நமக்கு நாமளே தரக்கூடிய தண்டனை தான் கோபம். யாரும் யாருக்கூடிய மிங்கிலாக டச் இல்ல, யாருக்கு இவரை பிடிக்கிறது இல்லை, இவருக்கும் யாரை பிடிக்கிறது இல்லை. அவரை தனியா விட்டுருங்க அவரை. ஏன்னா இவருடைய கேட் ரொம்ப டென்ஷன். இவரு யாருக்கு நீங்க தண்டனை தர போறீங்க? யாருக்கும் இல்லை, நீங்க உங்களுக்கு தான் தண்டனை தர போறீங்க. அப்ப நம்ம பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நமக்கு நாமே தரக்கூடிய தண்டனை தான் கோபம். அந்த கோபத்தை கைவிட நம்ம நீ தயார் இல்லை. ரமதான்ல சாப்பிடக்கூடிய உணவு கை விட்டுருவோம், நம்முடைய தண்ணீர் கை விட்டுருவோம், மனைவியோட சேராம இருந்துருவோம். ஆனா கசப்புகளை களைவதற்காக வேண்டி நம்முடைய கோபங்களை கைவிடுவோமா? கைவிட மாட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஈகோல மாட்டிக்குவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? பக்கத்துல நிற்போம், தொழுகுவோம், 30 நாள் கழிஞ்சிடும். எங்க ஒரு சஹரையும் ஒரு இஃப்தாரையும் நீங்க உறவுகளோடு ஷேர் பண்ணீங்கன்னா என்னங்க ரமதான் அது? அப்படிப்பட்ட ரமதான் நமக்கு தேவையா? ஒரு உறவுகளோடு நீங்க கை கொடுக்கவில்லை, முற்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஈது என்ன ஈதாக அமைந்து விடும்? அது ஒரு சஹர்ல உங்களுடைய உறவை கூப்பிட்டு ஒரு நேரம் உணவு தருவதற்கு உங்களுடைய மனசில விசாலமான மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் என்ன நீங்கள் ரமதானை நீங்கள் அந்நியப்படுத்தினீர்கள்? யோசிக்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ரமதானை எதிர்கொள்கிறோம், ரமதானை வா வா வருக ரமதான் என்று நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பதால் ரமதான் வந்து விடாது. நற்பண்புகளாலும் நல்ல திட்டமிடுவதன் மூலமாகவும் நல்ல சிந்தனைகளால் ரமதான் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சமயத்திலேயே நீங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். ஒரு வரலாற்றிலே ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். 2 சஹாபாக்கள், 2 பேரும் முக்கியமான சஹாபி. ஒன்று அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே இருக்கின்றார்கள். இன்னொரு சஹாபி திமிஷ்கில் இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, திமிஷ்கில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே மிக ஜலீலுல் கத்ர் சஹாபி, ரொம்ப கண்ணியமானவர்கள், மேன்மை மிக்கவர்கள். இவங்களுடைய ஒரு பூமி மதீனாவில் இருக்குது. திமிஷ்கில் இருக்கிறாங்களா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, சுஃபியானுடைய மகனார். இவங்களுடைய ஒரு பெரிய விவசாய தோட்டம் மதீனாவில் இருக்கு. அந்த இடத்துக்கு வரக்கூடிய வேலையாட்கள் எல்லாமே அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துலயே கடந்து போறாங்க. இது அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. நீங்க நமக்கு பகைக்கு காரணம் என்னவா இருக்கும்? நமக்குள்ள பிணக்குகள் இருக்குதுன்னு சொன்னா மண் பொன் இதுதானே இருக்கும் காரணம். பொண்ணு கேட்டா கொடுக்கல, அவன் ஒத்து வரல, அல்லது காசு இல்ல, இடத்துல இதுதான் பிரச்சனை. அதே அவங்களுக்கு பிரச்சனை அது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? கடிதம் எழுதினாங்க, கோபத்துல கடிதம் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? முஆவியா ரலியல்லாஹு யாருடைய மகன்? ஹிந்தாவுடைய மகன். ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? நபி அவங்களுடைய சிறிய தந்தையினுடைய அந்த ஈரலை மென்று துப்பனவங்க. அவங்க அதை கோட் பண்ணி எழுதுனாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரல் குலையை மென்று துப்பிய பெண்ணுக்கு பிறந்த மகனே, உன்னுடைய வேலையாட்கள் அதிகமாக என் பக்கம் வந்துட்டு போக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது முடிவு செய்யுங்கன்னு ஒரு கடிதம் எழுதலாம். வார்த்தை கொஞ்சம் கடிசமான வார்த்தை தான். அப்போ இந்த கடிதம் சேர்ந்தவொடனே ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் திமிஷ்குக்கு வந்த உடனே முஆவியாவுடைய மகன் யார்? யஸீத் குதிச்சார். இப்போ படை அனுப்புறோம், இங்கிருந்து படையினுடைய துவக்கம் இங்க இருக்கணும், அது முடிவு எங்க இருக்கணும்? மதீனா. அவர் பழி வாங்குறோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படி எழுதாதீங்க, அப்படி செய்ய வேண்டாம், நான் ஒரு வழி சொல்றேன் பாருங்க. நீ என்ன செய்வோம்? எங்க அம்மாவை நீ திட்டினியா, நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்ட்டு அதுக்கு டபுளா திட்டுவோம் நாம. இவங்க அம்மாவை தாக்கி அவங்க எழுதினாங்களா இல்லையா? இவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க. இங்க இருந்து என்ன கடிதம் எழுதினாங்க? இன்னாருடைய மகனே, இன்னார் இவங்க யாருடைய மகன்? அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அவங்க கோட் பண்ணாங்க. இவங்க யார் தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த குகையில முன்னா தங்கியிருந்தாங்களா இல்லையா? அப்ப அந்த குகையில அவங்களுக்கு உணவு தருவதற்காக வேண்டி உணவுகளை ஏற்பாடு செய்து அதை கட்டி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பாங்க. அண்ணன்ட்ட கொடுத்துருங்க நபி அவங்கள்ட்ட. கட்டுவதற்கு நூல் இல்ல, பெண்கள் இருப்ப ஒரு வார கட்டி இருப்பாங்க. அது 2 வாரை கிரிச்சு 2 ஆக்குனாங்க அஸ்மா. அதை 1 வாரம் கட்டி கொடுத்தாங்க. நபி அவங்க பார்த்தாங்க, என்ன
பெண்களுடைய வாரில கட்டி வந்திருக்குது. ராத்து நிதாக்கை, 2 வாருடையவள் பட்ட பேர் ஆயிப்போச்சு. அப்படியே நபி அவங்க சொன்ன வார்த்தை அஸ்மா ரலியல்லாஹுடைய பட்ட பேராக ராத்து நிதாக்கை, 2 வாருடையவள். ஒரு வாரம் 2ஆ பிரிச்சு கிழிச்சு அதை கட்டி கொடுத்தாங்க. இன்னார் ராத்து நிதாக்கையனுக்கு பிறந்த அப்துல்லாவே, இந்த கடிதம் உங்க கடிதம் எனக்கு வந்துச்சு. இந்த கடிதம் வந்ததோடவே என்னுடைய அந்த இடத்தை உங்களுக்குரியதாக நான் ஆக்கிட்டேன் சொல்லிட்டு எழுதுனாங்க. திமிஷ்கில் இருந்து மதீனா வரை என்னுடைய இடமாக இருந்திருந்தாலும் அதை உங்களுக்குரியதாகவே ஆக்கிடுறேன்னு சொன்னான். மேற்கொண்டு எழுதுனாங்க, நாமெல்லாம் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா, நாமெல்லாம் எத்தகையவர் தெரியுமா, நாம எல்லாம் எப்படிப்பட்ட ஜன்னத்தின் பக்கம் செல்ல போகிறோம் என்று சொன்னால், நாம் அரதுஹ ஸமாவாத்து வல் அர்து, பல வானங்களை விட விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கம் குர்ஆன்ல வருது. அரதுஹ ஸமாவாத், நான் முதல் வானத்தை நம்ம பார்த்ததில்லை, பல வானங்களை விட விசாலம் அகலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க நாமோ. அகலத்து தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிறான், நீளத்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நாமோ. எனவே உங்களை மன்னித்து விட்டேன், அந்த இடத்தை உமக்குரியதாக ஆக்கிறேன்னு சொன்ன உடனே, இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவங்க அழுதுட்டாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் அழுதுட்டு நேர கிளம்பி ஒரு திமிஷ்குக்கு வந்து தலையில முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்டாங்க. இது சஹாபாக்களுடைய பண்பு. இது இன்னைக்கு ஒரு இடத்துக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு அரஜான், ஒரு ஜான், ஒரு சென்ட், அதுல எத்தனையோ பகைகளோடு பயணிக்கக்கூடிய நாம் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போல் நாம் பண்பட்டவர்களாக நாம் ஆகி ரமலானை சந்திப்பதற்கு முன்பாக கசடுகளை எல்லாம் தூரமாக்க வேண்டும். 2 சம்பவத்தை ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவன்கிட்ட கேட்டாங்க, கைஃப தஸ்தக்பிலூன ரமதான், ரமதானை நீங்க எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள்? நாமலாம் என்ன சொல்லுவோம், ரமதான் கஞ்சிக்கு ஏற்பாடு ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் ஃபீர்னிக்கு ஏற்பாடு ஆயிருச்சு, அது நமக்கு ஒரு தர்த்தீப் இருக்குதா இல்லையா ரமதானுடைய ஏற்பாடு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் ரிவாயத்துல வருது, ரமதான், எங்கள்ல யாருமே ரமதானை எதிர்கொள்ள தைரியப்பட மாட்டோம். எங்களுடைய உள்ளத்தில மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹக்தின், பிறரை பற்றி ஒரு கடுகளவு கூட கள்ளம் கபடம் இருக்கும் நிலையில் நாங்க ரமதானை எதிர்கொள்ள நாங்கள் யாரும் தைரியப்பட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க ரமதானை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்துல பகைவர்களாக வந்து நிக்கிறோம். நாம இதுல அப்பையும் பாக்குறோம், அவன் நல்லவன் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கானே, இன்னும் இவன் இவர் வாழ்றானா. அவங்க ரமதானை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்துல கசப்புகளை எல்லாம் நான் தூரமாக்கிக்குவோம், முசாபா செஞ்சுக்குவோம், சலாம் கலாம் பண்ணிக்குவோம். இருக்கதானே செய்யும். சகஜ வாழ்க்கையில யார் இங்க பரிசுத்தமானவர்கள், யார் இங்க எல்லாத்துக்கும் ஏற்றத்தால் இருக்கதான் செய்யும். மனித வாழ்வு தானே. சொர்க்கத்துல போகும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், சொர்க்கத்துல போகும்போது அந்த கபடத்தை அல்லாஹ் உள்ளத்துல எடுத்துருவான். கீழே உள்ள சொர்க்கவாசி மேல உள்ள சொர்க்க பத்தி பார்த்தாலும் இவருடைய ஆடை விட அவருடைய ஆடை நல்லா தெரியாதாமா. இந்த உள்ளத்துல கபடம் வெளியே போயிருச்சு. கபடம் உள்ள இருக்கிறதுனால பெருநாள் தொழுகை நாம் இருந்தாலும் நம்ம ஒரு 10,000 ட்ரெஸ் வாங்கியிருப்போம், அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து நமக்கு எரிச்சல் வரும். ஏன் உள்ள கபடம் இருக்குது. பெருநாளையே நம்ம காண்டா தான் தொழுவோங்க. நம்முடைய எப்படி இருந்தேனுமா, நம்மளோட ஷர்ட் அவன் நல்லா போட்டிருக்கானு, திருச்சியில் எடுத்திருப்பானோ, சேலத்தை எடுத்திருப்பானோ, நம்முடைய பெருநாள் தொழுகையிலேயே அப்படி கள்ளம் கபடம் அப்படியே கொதிக்கும். ஏன் பண்பு ஆகலாம் நாம. அப்போ சொர்க்கத்துல போகும்போது அந்த கள்ளம் கபடம் எல்லாம் எடுத்துருவான். நம்மளோட உயர்ந்த நிலையை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கோபம் வராது. உலகத்துல வரதான் செய்யும். ஒரு கோபம், ஒரு தாபம், ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம் எல்லாம் இருக்கும். எனவே சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் ரமதானை சந்திக்கக்கூடிய சமயத்துல யாரும் யாரை பற்றியும் உள்ளத்துல கடுகளவு அந்த கோபதாபங்களோடு எதிர்கொள்வதை நாங்கள் விரும்ப மாட்டோம், இது தைரியப்பட மாட்டோம் என்பதாக சொன்னார். என்று சொன்னால் நம்ம ரமதானை அடைய இருக்கின்ற பரிசுத்தமான ரமதானை அடைய இருக்கின்றோம். இந்த மாதம் நம்மை பண்படுத்த வேண்டும். இந்த மாதம் நம்முடைய நல்ல பண்புகளை வலியுறுத்துகின்றது. எனவே நபியர்கள் கூறியதை போல ஷஹருல் முவாசாத், இது என்ன, உறவாடக்கூடிய மாதம், பெருந்தன்மையினுடைய மாதம். எனவே நபி அவங்க சொன்னாங்க, ஹதீஸோட கடைசியில வருது, உங்கள சிறந்தவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியிலே சலாமி சொல்லக்கூடியவர்கள். எனவே மக்கள் கூறுகின்றார், மனிதனுடைய வெறுப்பை அகற்றுவதற்கு மிக லேசான வழிமுறைதான் குறைந்தபட்சம் சலாமாவது சொல்வது. அவரை போய் சந்திக்கணும்னு சொன்னா ரொம்ப பெரிய கசப்புகள் ஆகி போச்சு இல்ல. சந்திக்கும் போது ஒரு சலாம் சொல்லிருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பதில் சொல்றது அவருடைய விருப்பம். எனவே சலாம் இருக்கின்றது சிறந்த ஒரு மருந்து, சலாம் சிறந்த ஒரு அழகான ஒரு தீர்வாக நமக்கு மார்க்கம் வழிகிறது இருக்கின்றது. எனவே ரமதானை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தினங்களிலே
ஓரிரு வாரங்களில் நாம் அடைய இருக்கின்றோம். புனிதமான மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. வெறுமனை ரமதான் அடைந்து கொள்ளாமல் ரமதானுக்கு முன்பாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தியவர்களாக, நம்மை நாம் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, இது போன்ற நல்ல பண்புகள் மூலமாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த சமுதாயமாக, நல்ல மெஹல்லாவாசிகளாக, நல்ல கண்ணியமான மக்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.